வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே ஐயா, ஒரு மனுஷனுக்கு நோயே வரக்கூடாது. சரி. ஒருவேளை நோய் வந்துருச்சுன்னா சரி, அவன் முற்றிலுமா குணமாயிடணும். சரி. அப்போ ஒரு மனுஷன் அழியாம இருக்கணும், அதாவது ஒரு மனுஷனுக்கு அழிவே இருக்கக்கூடாது அப்படின்னா நம்முடைய உடலை நம்ம எப்படி வடிவமைக்கலாம், எப்படி வாழலாம்? கண்டிப்பாக சொல்கிறேன், அதை பற்றி சொல்கிறேன். அதில் ஒரு 4 விதி இருக்குது, சரிங்களா? அந்த 4 விதியை வந்து திருக்குறளில் திருவள்ளுவரே சொல்லிட்டாரு. அந்த 4 விதி என்னன்னு சொல்கிறேன், அந்த திருக்குறளை கடைசியாக சொல்கிறேன். அதில் வந்து முதல் விதி வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி காலையில் 5 மணிக்குள்ளே குளிச்சிடணும். 5 மணிக்கு குளிச்சிடணும். இது உணவு, இது மருந்தே வேண்டாம்னு சொல்லிட்டாரு. ஆமா, மருந்தேண்டா வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி. மருந்தே வேணான்னு சொல்லிட்டாரு, சரிங்களா? மருந்தே இல்லாமல் நம்ம வாழணும்னா இந்த 4 விதிகளை ஃபாலோ பண்ணணும். ஓகே. அதில் முதல் விதியை சொல்லிட்டேன், காலையில் 5 மணிக்குள்ளே குளிச்சிடணும். பச்சை தண்ணியில் தான் குடிக்கணும். காலிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கடைசியாக தலை குளிக்கணும். அப்படி உங்களால் பச்சை தண்ணி குளிக்க முடியலையா, ரொம்ப சில்லுன்னு உடம்பு ரொம்ப சூடாக இருக்குன்னா உங்களால் குளிக்க முடியாது. அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் பேஷண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா ஈரத்துண்டை நினச்சி புழிஞ்சி காலிலேருந்து தொடச்சிட்டு கடைசியாக தலைக்கு தொடங்கும். அப்படி பண்ணுறது மூலமாக நம்ம உடம்புல இருக்கிற சூடு மொத்தம் வந்துட்டு வெளியில் போயிடும். ஏன்னா இரவில் வந்து நம்ம சந்திரன் வந்துடுவோம். வந்துட்ட பிறகு நம்ம உடம்பு சூடாக ஆரம்பிச்சிடும், சரிங்களா? அந்த சூடாகும் போது அந்த சூடு சரியாக வெளியேறாது. ஒரே ஒரு தாவரம் பகல் எப்படி இருக்கும், இரவில் எப்படி இருக்கும்? அது எந்த தாவரம் சொல்லுங்க பாபு? வால்மீனம். மனிதனம் தான். பகலில் நடந்துக்கிறோம், இரவில் படுத்துக்கிறோம். நீங்கள் படுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புங்கிற சூடு சரியாக போகாது, சூடு நேராக தான் போகும். நீங்கள் இப்படி படுத்துட்டீங்கன்னா இங்கே இருக்கிற சூடு போகும், இங்கே இப்படி தான் போகும். அப்போது நம்ம உடம்பு வந்து மொத்த சூடு சரியாக போகாது. நீங்கள் காலையில் ஏஞ்சி நோட் பண்ணிங்கன்னா கண்ணெல்லாம் எரியும், சூடாக இருக்கும். ஆமாம். அந்த சூட்டை தணிக்கிறதுக்கு, தேவையில்லாத சூடை திருப்பி போக வைக்கிறதுக்கு நம்ம காலையில் 5 மணிக்குள்ளே ஏஞ்சி குளிச்சிடணும். அது குளியல் முறை காலிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கடைசியாக தலை குளிக்கணும். அப்படி குளிக்க பாதிச்சவங்க காலில் துணி போட்டு தொடச்சிக்கலாம். இது முதல் ரோல், சரிங்களா? காலை 5 மணிக்குள்ளே குளிக்கிறது. 2வது விதி, இரவு உணவை 6 மணிக்குள்ளே முடிச்சிடணும். ஏன்னா 6 மணி வரைக்கும் தான் சூரியன் ஆச்சு, அதுக்கப்புறம் சந்திரன் வந்துடும். மாலை தான் உணவு, இரவு உணவு கிடையாது. தமிழன் இரவு உணவு சாப்பிட மாட்டான், நிறைய சொல்லியிருக்காங்க. இரவு உணவு 6 மணிக்கு மேலே எடுத்துக்கக்கூடாது, 6 மணியோட சாப்பிட்டு முடிச்சிடணும், சரிங்களா? அது எந்த உணவாக இருக்கட்டும், இந்த அரிசி உணவாக எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னும் நல்லது, அந்த அரிசி டாப்பிக்கை பேசிட்டேன். இரவு உணவு 6 மணிக்கு மேலே எடுத்துக்கக்கூடாது. இது 2வது விதி. 3வது விதி, வாரத்தில் 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் சூரியன் உதயத்துக்கு முன்னாடி. 5 மணிக்குள்ளே சொன்னேன், 5 மணியில் குளிச்சா ரொம்ப நல்லது. இல்லை 6 மணிக்குள்ளேயாவது குளிக்கணும். ஓ, காலையில் எண்ணெய் தேய்ச்சி சூரியன் உதயத்துக்கு முன்னாடி குளிச்சிடணும். ஓகே, சரிங்களா? அதுவும் எப்படி குளிக்கணும்னா, உங்களுக்கு தேவையான செக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெயில் ஒரு 4 பல்லு பூண்டு இல்லை 3 பல்லு பூண்டு உரிச்சு போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டு நல்லா காய்ச்சிங்க. பூண்டு கருகிற அளவுக்கு காய்ச்சிடணும். காய்ச்சிட்டு இறக்கி வச்சுட்டு தேய்க்கிற சூடு, வெது வெதுப்பான சூடு, ஜில்லுன்னு ஆகிடக்கூடாது. தேய்க்கிற சூடு வாங்கினா உள்ளங்கால்லேருந்து ஆரம்பிக்கணும். உள்ளங்கால்லேருந்து படிப்படியாக மேலே வந்து ஒரு இடம் விடாமல் தலை வரைக்கும், லாஸ்ட்டாக தான் தலை, உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அப்போ மட்டும் சுடு தண்ணி, சரிங்களா? சுடு தண்ணி வந்து வளவக்கூடாது. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி அப்படியே எடுத்து வைங்க, சூடு பண்ணுங்கள், தொட்டு பாருங்கள். குளிக்கிற சூடு வந்து அப்படியே இறக்கி வச்சு குளிச்சிடும். பச்சை தண்ணி ஊற்றி வளவக்கூடாது. இது 3வது விதி. 4வது விதி வந்து பார்த்து, இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கணும். தண்ணி வச்சுட்டு அதில் சுத்தமான டவலை போட்டு டிப் பண்ணி பாதங்களை தொடங்கி. என்னன்னா, நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம லோடு, நம்ம பாதத்தில் லோடு கொடுக்கணும். அங்கே வந்தால் நரம்பு முடிச்சுகள் நிறைய இருக்குது, பாதத்தை நம்ம கவனிக்கணும், சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணோம், ஒரு சுத்தமான டவலை போட்டு டிப் பண்ணி புழிஞ்சிட்டு, அந்த டவல் வாமாக இருக்கும், தண்ணியில் கொண்டு காலை வச்சுக்கக்கூடாது, புரிஞ்சுக்கணும். இந்த சுத்தமான நல்லா ஒரு கை வச்சு பாரு, நல்லா கொதிக்கக்கூடாது தண்ணி, நம்ம கை வைக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். அதில் அந்த துணியை போட்டு புழிஞ்சிட்டிங்கன்னா அந்த துணி வாமாக இருக்கும். சுத்தமான காட்டன் டவல், சின்ன டவல், சின்ன துணியும் வேஷ்டி துணி கூட கட் பண்ணி வச்சுக்கிங்க. புழிஞ்சிட்டிங்கன்னா வாமாக இருக்கும். அதை வச்சு பாருங்கள் மூட்டு வரைக்கும். அந்த அந்த டவலில் இருக்கிற சூடு வந்து நம்ம மூட்டு இழுத்துக்கும், உள்ளே அப்சர்வ் பண்ணிக்கும். உடனே டவல் ஜில்லுன்னு ஆகிடும். சர்ன்னு உடம்பு இழுக்கிறது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. கொஞ்ச நேரம் உங்கள் கால் சூடாகவே இருக்கும். மனிதனுக்கு பாதம் எப்படி சூடாக இருக்கும், அந்த சூடை வாங்கும், பாதம் சூடாக வாங்கும். 2 வாட்டியோ 3 வாட்டியோ இது வரைக்கும். இப்போ நம்ம பேஷண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா தலையை விட்டுட்டு மொத்த உடம்பு ஃபுல்லாக தொடங்கணும். இரவில் சுடு தண்ணியில் தொடங்கணும், காலையில் பச்சை தண்ணியில் தொடங்கணும். பேஷண்ட்டுக்கு அவங்களால போய் குளிக்க முடியாதவங்க, வீட்டில் படுக்கையாக இருக்காங்க, நார்மல் பர்சன் நீங்கள் சொல்கிற மாதிரி நார்மல் பர்சன் அப்படி நார்மலாக காலையில் இது மட்டும் ரொம்ப ஈவினிங்கில் குளிக்கணும்னு அவசியம் இல்லை, பாதங்களை மட்டும் தொடச்சா போதும், சுடு தண்ணியில் தொடச்சா போதும். பேஷண்ட்டாக இருக்கிறவங்க இரவு உடம்பு ஃபுல்லாக துடைப்பாங்க. அந்த காலத்தில் இதை பண்ணியிருக்காங்க. நர்சிங்கிறது இதுதான் திருக்குறளில் வரும் நர்சிங்கிறது, சரிங்களா? அதை பண்ணிடணும். 3 விதி ஆயிடுச்சா? 4 விதி சொல்லிட்டேன். உணவில் ஒரு விதி இருக்குது. உணவு எடுத்துக்கிற முறை வந்து ஒரு உணவுக்கும் இன்னொரு உணவுக்கும் குறைஞ்சபட்சம் 4 மணி நேரம் இடைவெளி இருக்குது. உங்களுக்கு என்னென்ன உணவு வேணுமோ, பழம், காஃபி சேர்த்து வச்சு மொத்தமாக சாப்பிட்ருங்க. அதோடு அடுத்த 4 மணி நேரத்துக்கு எந்த உணவும் எடுத்துக்கக்கூடாது.
நடுவில் டீ காஃபி எதுவும் கிடையாது. தண்ணி தவிர எதுவுமே எடுத்துக்கக்கூடாது. தண்ணி கூட முடிஞ்ச அளவுக்கு சுடு தண்ணியாக எடுத்துக்கணும். குடிக்கிற சுடு தண்ணி ஒரு ஃபில்டரில் ஒரு ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுக்கோங்க. எப்பப்போலாம் தண்ணி குடிக்கணும்னு தோணுதோ அப்போ சுடு தண்ணி வார்ம் வாட்டராக குடிங்க. சுடு தண்ணி சீக்கிரம் ஜீரணமாகும். நான் முதல்ல சொல்கிறது உடம்புக்கு சீக்கிரம் ஜீரணமாகிற பொருள் தான் உடம்புக்கு சத்து கொடுக்கும். அதில் அந்த அரிசி பொருள் சீக்கிரம் ஜீரணமாகும், சுடு தண்ணி சீக்கிரம் ஜீரணமாகும். சுடு தண்ணி குடிச்சா அடுத்த 5-10 நிமிஷம்லாம் உங்களுக்கு வெளியில் வந்துடும். ஒரு பொருள் உள்ளே போனாலும் வெளியில் வராது. உள்ளே போய் எல்லா இடத்துலையும் போயிட்டு தான் கடைசியாக வெளியில் வரும். அதனால் சுடு தண்ணி எடுத்துக்க சொல்கிறேன். வார்ம் வாட்டராக எடுத்துங்க. பச்சை தண்ணியோ ஐஸ் வாட்டராக வேண்டாம். சுடு தண்ணியாக குடித்தா ரொம்ப நல்லது. இது 4 விதிகள் சொல்லிட்டேன். இதுதான் இந்த நித்திய உடல். இது பேர் தான் நித்திய உடல் பாதுகாப்பு. இதில் தான் திருக்குறளில் சொல்லியிருக்காரு. அந்த கடைசியாக ஒரு குறள் சொல்கிறதில்ல திருக்குறளில், முற்றவன் தீர்ப்பான் உழைச்செல்வான் என் அப்பாலின் நாட்கூற்றே மருந்துன்றது. சரிங்களா? இதுதான் அது நாட்கூட்டே மருந்து. 4 விஷயம்தான் மருந்து. இதில் பார்த்துங்க மருந்துன்னு வரும். ஆனால் இதில் மருந்து இதில் எதுவுமே மருந்து கிடையாது. இதெல்லாம் நீங்களே படிக்கலாம். நான் ஒன்றும் தூதுவளை சாப்பிடும் இல்லை கீழாநெல்லி சாப்பிடுவோன்னு சொல்லலை. இந்த 4 விதிகளை சொல்கிறேன். இந்த 4 விதிகளை நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் டெய்லி நாளைக்கு உங்கள் வண்டியை தயார் பண்ணுற மாதிரி, நாளைக்கு உங்கள் உடம்பை தயார் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் இதுதான். இது பேர் தான் நித்திய உடல் பாதுகாப்பு. இதை எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் ஞானப்பிரகாசம், திரு ஞானப்பிரகாசம் ஐயான்னு நம்ம வலைபோகலில் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா இந்த நித்திய உடல் இது மாதிரி தமிழர் வேளாண்மையை சொல்கிறாரு, தமிழர் மருத்துவத்தை சொல்கிறாரு, தமிழ் அறிவியலை சொல்கிறாரு, எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு. அவர் தான் என்னோட ஆசான். அவர் மூலமாக தான் நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவர்கிட்ட இருந்து கடந்த 2-3 மாதமாக நான் ஒரு 1.5 வருஷமாக அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வல்லாரை பற்றி அடுத்து ஃபாலோ பண்ணுறது இதில் தான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். நித்திய உடல் பாதுகாப்புனா இதுதான் அவர் கண்டுபிடிச்சது தான். இது நான் கண்டுபிடிக்கல. சரிங்களா? அது அவர்கிட்ட இருந்து கேட்டுட்டு மக்களுக்கு இதை சொல்லலாம் அப்படின்னு அதை ஃபாலோ பண்ணி நல்லா இருக்குது, நல்ல ரிசல்ட் இருக்குது. அதனால் அதை சொல்கிறேன். நிச்சயம் ஐயா. நேயர்களே, நோயே வரக்கூடாது, ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னாக்க ஐயா சொன்ன இந்த 4 விதிகளை கண்டிப்பாக கடைப்பிடிங்க. எளிமையானது தான். அவர் மருந்து மாத்திரை சொல்ல, அப்புறமா பார்த்தீங்கன்னாக்க மருந்து எதுவுமே சொல்லலை. சாதாரணமாக கடைப்பிடிங்கன்னு தான் சொல்கிறாரு. கடைப்பிடிச்சு பாருங்களேன். கொஞ்ச நாள் கடைப்பிடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றம் இருக்கும். அதுக்கப்புறமா நீங்களே ஃபாலோ பண்ணிவிடுவீங்க. இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு அருமையான பதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.